எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். காலச்சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்க போகுதா அல்லது ஏதாவது பாதகமான மாதங்களாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் உங்களுக்கு நான் அந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சாதகமான மாதம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். சரிங்களா? வேற எந்த கிரகம் இந்த மாதம் பயிற்சி ஆகலை. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி பாதியில் நிற்கிறார். இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில் இருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அப்போ கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய வீட்டில் சனி பகவானும் புதன் பகவானும் சூரியனும் இந்த 3 கிரகமும் இன்னைக்கு கும்பராசியில் இருக்கிறார். அப்போ இந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி 9வது பாவகத்தில். 9வது பாவகம் அப்படின்னா இன்னைக்கு தந்தையோடைய வீடு. இன்னைக்கு பிதுரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அப்போ இப்படியே இருந்திருந்தாருன்னா இந்த மாசத்துல கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் செஞ்சுருக்கலாம். 2வது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த ஒரு காரியங்களை பூர்த்தி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடம், அதாவது அதிர்ஷ்டம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏதோ பரவாயில்ல கடவுள் பாக்கியத்தில் நான் இது வாங்கிட்டேன், ஏதோ எனக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சது, எனக்கு அந்த திருமணம் பாக்கியம் கிடைச்சது, எனக்கு அந்த தொழில் பாக்கியம் கிடைச்சது. இந்த பாக்கியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் 9ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அது யாரு கூட உட்காந்துருக்கிறாரு? சூரியன் கூட. மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட உட்காந்துருக்கிறார். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்க்குறோம். சரிங்களா? அந்த சூரியனுடைய அதாவது அவர் கூட இணையாக சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் சனி பகவான் யாருன்னு சொன்னால் தொழிலுக்காரகன். அவர் தான் சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் சொல்லுவாங்க. அப்போ தொழிலுக்காரகனோட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறது உங்கள் தொழிலுக்கு ஏற்பட்ட நன்மை. இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யோசனை தான் நிறைய இருக்கும். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது, எதை நோக்கி தான் போயிட்டு இருக்குதுன்னு தெரியலையே, பறக்க பாடுபடுறோம், பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியல, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சப்படுத்த முடியலையே அந்த ஆதங்கம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி பகவானோட இந்த கிரகம் சேர்ந்துருக்கிறதுனால 15 தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும். உங்களுடைய அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 காசு மிச்சப்படுத்தலாம். ஆனால் அந்த 15 தேதிக்கு மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி மீன ராசியில் போய் நீச்சம் அடைகிறாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியல. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான். அப்போ இந்த புதன் பகவான் கன்னி ராசியில் உச்சம் அடைஞ்சு மீன ராசியில் நீச்சம் அடைவார். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ நான் அந்த உச்சம்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டம், நீச்சம்னு சொல்லக்கூடியது மறைவு. பொதுவாக 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவாங்க. 6, 8, 12 ஒரு கிரகம் மறைஞ்சாவே அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ 6, 8, 12 தானே நீச்சம் அடைவார்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது 9வது இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போய் நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த புதன் பகவான் கிட்டத்தட்ட மாசி மாதம் 15லிருந்து 30 தேதி வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். தேவையில்லாத உடல் உபாதிகள், தேவையில்லாத பண முடக்கடி கொஞ்சம் வரல. ஏன்னா 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் இல்லையா,
அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் நம்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் போய் நீச்சம் அடையும் போது தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் வரும். ஜாமீன் கையெழுத்து போடுறதுனாலையோ, 10 ரூபா வாங்கி கொடுத்ததுனாலையோ, 2வது சப்போர்ட் பண்ணினதுனாலையோ, கொடுக்குறேன்னு சொல்லி சிலர் நம்பிக்கை துரோகம் கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் இப்போ செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 10-15 தேதி வரைக்கும் அவர் நார்மலாக தான் இருப்பார். அதுக்கு மேலே அவர் வக்கரம் அடைஞ்சிருவார். அப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். எப்பயுமே மிதுன ராசிக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் இன்னைக்கு பார்க்கும்போது 5ஆம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 10வது பாவகத்தில் மேன ராசியில் இன்னைக்கு சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். உச்சம்னா என்ன? 12 கட்டத்தில் இன்னைக்கு ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போய் மீன ராசியில் அவர் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அருமையான ஒரு வாய்ப்பு. உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா நம்ம தேவையை நமக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். எதை சார்ந்து நம்ம பார்க்குறாரோ அது கொடுத்துறாரு. அப்போ உங்களுக்கு என்ன சார்ந்து பார்க்குறாரு? உங்கள் வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா? 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூரி புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும், புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அப்போ புத்திர செல்வங்கள் உங்களுக்கு பெருகும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட இந்த மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும். ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைகிறாரு, அதனால செயல் இழந்துருவார். 15 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 2வது 8வது இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கும் 2வது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் அவர் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். அப்போ சனி 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். 2வது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஹெல்த்து நல்லா இருக்கும். இந்த உடல் உபாதிகள்லாம் போன மாதம் விட இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உடல் உபாதிகள் கொஞ்சம் குறையும். 2வது ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழிலுக்காரகன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 4 காசு கையில் நிற்கும். சரிங்களா? இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி போய் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு பார்த்தீங்களா? 15 தேதிக்கு மேலே அந்த காலகட்டம் மட்டும்தான் சரியில்லை. ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி. ஒரு 7.5 சனி இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு 7.5 சனி இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிறாரு பார்த்தீங்களா? அந்த தேதி ஒரு 15 தேதிக்கு சரியில்லை. மாசி 15லிருந்து மாசி 30 வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை. சரிங்களா? இது போக ராகு பகவான் உங்களுக்கு கரெக்டாக 10ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா? தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா? இது நல்லது. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 18 தேதியில தான் ராகு கேது பெயர்ச்சாகிறார். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? தொழிலுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். இருந்தாலும் இந்த மாதம் மாசி மாதம் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. தன்னோட வீட்டுக்கு அதிபதி மட்டும்தான் 15 தேதிக்கு மேலே போய் உட்காந்துருக்கிற இடம் சரியில்லையே தவிர கண்டிப்பாக மேற்கொண்டு நல்லா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா குரு உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. முன்னதான் சொன்ன 6, 8, 12ல் ஒரு கிரகம் மறைஞ்சா அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை கொடுத்து நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படி ஒரு தடவை பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.